ஹாய் காய்ஸ், எப்படி இருக்கிறீர்கள்? நான் உங்கள் சிந்து பைரவி. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை உங்களுக்காக நான் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் என்னுடைய யூடியூப் தளத்திலே. என்னை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய வியூஸ் கிடைச்சிருக்குது. அதற்காக முதற்கண் என்னுடைய இதயங்கனிந்த நன்றிகள் என்னுடைய இனிய நட்புகளுக்காக. அந்த வகையில் இன்று இதனை பற்றி சொல்ல போகின்றேன் என்று சொன்னால், நாங்கள் தான தர்மம் செய்கிறதை பற்றி தான் சொல்ல போன்றேன். நாம் சில திருவிழாக்களுக்கு செல்கின்றோம். அந்த ஆலய வாசலிலே பார்த்தீங்கன்னு சொன்னால், ஆண்களும் சரி பெண்களும் சரி நிறைய பேர் உண்மையில் கால் இல்லாமல் கை இல்லாமல் ஒரு பிச்சை பாத்திரத்தை வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நாம் மனிதநேயத்தோடு அந்த உண்மையில் ரெண்டு காலம் அவருக்கு இயலாமல் இருக்கலாம், அல்லது உடல் ஊனமான ஒருவராகத்தான் அவர் இருந்தபடியாகத்தான் அடுத்த வீட்டை அந்த பணத்தை எதிர்பார்க்கிறார். நினைத்து பாருங்கள், நாம் திருவிழாவுக்கு போனால் எவ்வளவு ஃபேன்சி ஐட்டங்களோ அல்லது எவ்வளவு பணத்தினை செலவழிக்கிறோம் என்று, கடவுளுக்காக எவ்வளவு விதமான அர்ச்சனையை செய்கிறோம் என்று அதை நாம் குறை கூறவில்லை. நாம் எவ்வளவு வீண் விரியம் செய்கின்றோம் பணத்தினை. எனவே அந்த இயலாதவருக்கு அந்த இடத்திலே நீங்கள் கொடுக்கின்ற ஒரு 10 ரூபாயோ 20 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ அது உங்களுடைய மனத்தினை பொறுத்தது. தான தர்மம் செய்யுங்கள், புண்ணியம் செய்யுங்கள். இன்றைக்கு நீங்கள் உடல் ஊனம் இல்லாமல் இருக்கலாம், நாளைக்கு உங்களுக்கும் ஒரு நிலை நீங்கள் அந்த இடத்தில் இருந்தால் என்ன செய்வீர்கள்? மற்றவர் உங்களுக்கு என்ன செய்வார்கள் என்று ஒரு நிமிடம் யோசித்து பாருங்கள். மனிதர்களை, இந்த வாழ்க்கை உண்மையில நிலை இல்லை. நாம் அடுத்தவரை சந்தோஷப்படுத்தி பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான சந்தோஷம். எனவே இனிமேலாவது நீங்கள் ஆலயங்களுக்கு செல்லும் போது அந்த இயலாதவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், கர்ப்பிணி பெண்கள், அவர்களை நன்றாக உன்னித்து அவதானித்து அவர்களுக்கு உரிய பணத்துவையினை செலுத்துங்கள். அந்த புண்ணியம் 7 ஜென்மத்துக்கும் தொடரும். இதுதான் என்னுடைய ஒரு கருத்து. நிறைய பேர் திரும்பி பார்க்காமலே செல்கிறார்கள். பார்த்தால் கொடுக்க வேண்டும் என்று ஒரு நிமிடம் யோசியுங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே எவ்வளவு பணத்தினை நாம் வீண் விரியமாக செலவழிக்கிறோம். அதை ஏன் ஒரு வேலைக்கு நாம் கொடுக்கக்கூடாது? இனிமேலாவது கோயில்களுக்கு செல்லும் போது அந்த இயலாதவர்களையும், உங்களுக்கு 2 கண்கள் இருக்கின்றதானே, அவர்களையும் பார்த்து அவர்களும் மனிதர்கள் தான், அவர்களுடைய உணர்வுகளை மதித்து அவர்களுக்காக நீங்கள் ஒரு 5 ரூபாய் போட்டால் கூட போதும். பெரிதாக நீங்கள் கோடிக்கணக்கில் பணம் செலுத்த தேவையில்லை. எனவே இனிமேல் திருந்தி நடப்பீர்கள் என்று ஆதங்கத்துடன் இந்த பதிவை பதிவிடுகின்றேன். நன்றி, வணக்கம்.